குளித்ததும் முதலில் முதுகை துடைக்க வேண்டும் என்பது ஏன்? குளித்த பின் முதலில் முதுகைத்தான் துடைக்க வேண்டும் என்பது விதிமுறை. இதில் நம்பத்தகுந்த சுவாரஸ்யமான ஓர் விஷயம் அடங்கியிருக்கின்றது. நம் உடலில் எப்போதும் 2 சூழ்நிலைகள் உள்ளன. நன்மையும் தீமையும். நன்மை என்ற ஸ்ரீதேவியும் தீமை என்ற மூதேவியும். நாம் குளிப்பதற்காக தலையில் நீரூற்றும் போது ஸ்ரீதேவியும் மூதேவியும் உடலிலிருந்து வெளியேறுகின்றனர். பின் நமக்குள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும். உடலில் யார் முதலில் திரும்ப நுழைய வேண்டும் என்பதற்கே இந்த போராட்டம். உடலில் எந்த பாகத்தில் முதலாவது ஈரம் துடைத்து சுத்தமாகின்றதோ அப்பாகத்தில் மூதேவி நுழைந்து விடுவது வழக்கம். ஏனென்றால் இப்போராட்டத்தில் வெற்றியடைவது தீமையான மூதேவியே. 2வது முகம் துடைத்தால் அங்கு ஸ்ரீதேவி புகுந்து நாள் முழுவதும் நன்மை விளங்கும் முகத்துடன் வீற்றிருப்பாள். மாறாக முகத்தை முதலில் துடைத்தால் மூதேவி புகுந்த முகத்துடன் நாள் முழுவதும் கழிக்க வேண்டியதுதான். அதாவது அன்றைய நாள் அம்போ. அதனால் முதலில் முதுகை துடைத்த பின் முகம் துடைக்க வேண்டும் என்ற போதனை பின் தலைமுறைகளுக்கு அளித்துள்ளனர் முன்னோர்கள். இதை கேட்டதும் முற்றிலும் மூட நம்பிக்கை என்றெண்ணி தள்ளிவிட வேண்டாம். இந்த நம்பிக்கையின் பின்னால் ஒரு மகத்தான அறிவியல் உண்மை அடங்கியிருக்கிறது. இல்லாவிடில் ஆசாரியர்கள் இந்த போதனையை விட்டுச் சென்றிருக்க மாட்டார்கள். குளிக்கும் போது நம் உடலின் எல்லா பாகங்களிலும் குளிர் பரவுகின்றது. மிக அதிகமான குளிர் அனுபவப்படுவது முதுகிலாகும். முதுகெலும்பில் அதிக நேரம் குளிர் ஏற்க வேண்டியது வந்தால் நோய்வாய்ப்பட வாய்ப்புண்டு. இதனால் உண்டாகும் தீங்கை தவிர்க்கவே குளித்தவுடன் முதுகை துடைக்க வேண்டும் என்ற விதிமுறையை வகுத்துள்ளனர். ஆனால் ஒரு வாளி குழாய் தண்ணீரில் குளித்து முடிப்பவர்களுக்கு இந்த சாஸ்திரம் பொருந்தாது. பிரம்ம முகூர்த்தத்தில எழுந்து குளிமையாக ஒழுகும் நதியிலோ குளத்திலோ நெடுநேரம் லூழ்கிக் குளிப்பவர்களுக்காக வகுக்கப்பட்ட எந்த திசையை நோக்கி நின்று குளிக்க வேண்டும், எப்போது குளிப்பது, எப்படி குளிப்பது என்றெல்லாம் போதித்த நம் முன்னோர் எத்திசை நோக்கி குளிக்க வேண்டும் என்றும் விதித்தி இருந்தனர். பண்டை காலத்தில் நிறைந்தொழுகும் நீரோடைகளும் நதிகளும் குளங்களும் குளிப்பதற்கு பயன்படுத்தியிருந்தனர். மேற்கு திசை நோக்கி நின்று மூழ்கிக் குளிக்கலாகாது என்ற நம்பிக்கை இருந்தது. கிரகங்களும் நட்சத்திரங்களும் கிழக்கிலிருந்து மேற்கு திசைக்கு பூமியை சுற்றிலும் வலம் வருகின்றன என்பது சாஸ்திரம். அவற்றிலிருந்து வந்து சேரும் காந்த சக்தி பூமிக்கு சுற்றிலும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு திசை நோக்கி மூழ்கி எழுந்தால் நம் முதுகு புறத்தில் படுகின்றது. ஆனால் கிழக்கு நோக்கி மூழ்கி எழும்போது நம் இருதயம் அடங்கியிருக்கும் முன்பாகத்தில் உடல் நலத்துக்கு நன்மை விளைவிக்கும் காந்த சக்தி படுகின்றது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.